கொடுத்துவிட்டு செல்லுகிறார். சாமுவேல் ஆலயத்தில் ஏலி அந்த ஆலயத்துடைய தொழுகை கொடுத்துடைய குருவானவர் அங்கே தங்கியிருக்கிறார். ஒரு நாள் இரவு சாமுவேல் படுத்து தூங்கி கொண்டிருக்கிறார். ஏலி இன்னொரு அறையிலே தூங்கி கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சாமுவேலை அழைக்கிறார். 3 தடவை அழைக்கிறார். சாமுவேல் என்று அழைக்கிறார். 3 தடவையும் சாமுவேல் ஏலியிடம் சென்று என்னை கூப்பிட்டீங்களா அப்படின்ட்டு கேட்கிறார். சாமுவேல் கடவுள் தன்னை அழைப்பதை அறியாமல் ஏலி தான் தன்னை அழைத்தார் என்று கேட்கிற போது ஏலி சொன்னார். முதல் தடவை 2வது தடவை சொல்லுகிறார், நான் கூப்பிடல போய் தூங்கு, நான் கூப்பிடல போய் தூங்கு. 3வது தடவையும் அவர் சாமுவேல் சென்று என்னை கூப்பிட்டீங்களான்னு கேட்கிற போது இப்போது ஏலி கண்டுகொடுகிறார், இது கடவுள் அவனை அழைக்கிறார், கடவுள் அவனை பேய் சொல்லி அழைக்கிறார். அப்போ சொல்லி கொடுக்கிறார், இது நான் கூப்பிடவில்லை, கடவுள் உன்னை அழைக்கிறார். இதுதான் அறிமுகப்படுத்துதல். இது கடவுளுடைய வாய்ஸ், இது கடவுளுடைய குரல் ஒளி. கடவுள் உன்னோடு பேசுகிறார் என்று கடவுள் பேசுவதை சாமுவேலுக்கு தெரியப்படுத்துகிறார். கடவுள் பேசுவார் என்பதை அறிமுகப்படுத்துகிறார். கடவுள் உன்னை அழைக்கிறார் என்பதை சாமுவேலுக்கு அறிமுகம் செய்கிறார். கடவுளை அறிமுகப்படுத்துவதை முதல் வாசகத்தில் கேட்டோம். ஏலி சாமுவேலுக்கு கடவுளை அறிமுகம் செய்கிறார். நாம் அறிமுகம் என்று சொன்ன உடனே ஒரு ஆள் பக்கத்தில் கூட்டிட்டு வந்து இவர்தான் இன்னார், இவர்தான் இந்த ஊரை சார்ந்தவர் என்று அறிமுகப்படுத்துவது. ஆனால் அங்கே கடவுளுடைய வாய்ஸை அறிமுகப்படுத்துகிறார். இது இறைவனுடைய குரல், இறைவன் பேசுகிறார், இறைவன் உன்னை கூப்பிடுகிறார், கடவுளோடு நீ பதில் சொல்ல, கடவுளுக்கு நீ பதில் சொல்ல வேண்டும் என்றெல்லாம் சொல்லி கொடுக்கிறார். ஆக முதல் செய்தி, ஏலி சாமுவேலுக்கு கடவுளை அறிமுகப்படுத்துவதை முதல் வாசகத்திலே நாம் பார்த்தோம். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிற போது திருமுழுக்கு யோவான் நின்று கொண்டிருக்கிறார். அவரோடு அவருடைய 2 சீடர்கள் திருமுழுக்கு யோவானோடு நின்று கொண்டிருக்கிறார்கள். இயேசு அப்பக்கமாக வருவதை திருமுழுக்கு யோவான் பார்க்கிறார். அவர் மெசியா என்பதை கண்டுகொள்கிறார். தான் மெசியாவை கண்டு கொண்ட பின்பு தன்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய 2 சீடர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார். இவரே கடவுளின் ஆட்டுக்குட்டி, கடவுளின் செம்மறி என்று தன்னுடைய 2 சீடர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஒரு சீடர் அந்திரேயா, மற்றொரு சீடருடைய பெயர் நமக்கு சொல்லப்படவில்லை. சீடர்களும் அங்கே தான் இருக்கிறார்கள். அவர்களும் நிச்சயமாக தங்களுக்கு முன்பாக வரக்கூடிய இயேசுவை பார்த்திருப்பார்கள். இயேசு அவர்களுக்கு முன்பாக வருகிறார் அல்லது அவர்களை கடந்து செல்கிறார். திருமுழுக்கு யோவான் இயேசுவை பார்த்தது போல அந்திரேயாவும் மற்ற சீடரும் இயேசுவை பார்த்திருக்க கூடும். ஆனால் திருமுழுக்கு யோவான் இவர் இயேசு என்பதை கண்டுகொள்கிறார். ஆனால் இவர்களுக்கு தெரியவில்லை. எனவே திருமுழுக்கு யோவான் அந்திரேயாவுக்கும் மற்ற சீடருக்கும் இவர்தான் இயேசு என்று அறிமுகப்படுத்துகிறார். இவர்தான் கடவுளுடைய செம்மறி என்று அறிமுகப்படுத்துகிறார், தெரியப்படுத்துகிறார். இது நற்செய்தி வாசகத்திலே பார்த்து முதல் பகுதி. திருமுழுக்கு யோவான் 2 சீடர்களுக்கு இயேசுவை அறிமுகப்படுத்துதல். அதற்கு பின்பும் கூட நாம் பார்க்கிறோம், அந்திரேயா தன்னுடைய வீட்டுக்கு போகிறார். வீட்டுக்கு போகிற போது அங்கே அவருடைய சகோதரர் சீமோன் பேதுரு வீட்டிலே இருக்கிறார். அந்திரேயா தன்னுடைய சகோதரிடம் சொல்கிறார், நாங்கள் மெசியாவை கண்டோம். அதோடு விட்டுடலை, பேதுருவை இயேசுவிடம் கொண்டு வருகிறார். இயேசுவிடம் அழைத்து வந்து இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். தன்னுடைய சகோதரனுக்கு அந்திரேயா இயேசு யார், நாங்கள் இயேசுவை பார்த்தோம், இயேசுவோடு தங்கினோம், நீயும் வந்து பாரு என்று சொல்லி பேதுருவுக்கு அந்திரேயா இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். ஆக இந்த 2 வாசங்களிலே 3 பேர் இயேசுவை அல்லது கடவுளை அறிமுகப்படுத்துவதை பார்க்கிறோம். ஏலி சாமுவேலுக்கு கடவுளை அறிமுகப்படுத்தினார். திருமுழுக்கு யோவான் அந்திரேயாவுக்கும் மற்ற சீடருக்கும் இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார். அந்திரேயா சீமோனுக்கு பேதுருக்கு அறிமுகப்படுத்துகிறார். பிரியமானவர்களே, முதலில் இந்த செய்தியை நம்முடைய வாழ்க்கைக்கு எடுத்துக்கொள்வோம். கடவுளை அறிமுகப்படுத்துதல். இன்றைக்கு யாரோ எவரோ கடவுளை நமக்கு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். நாம் குழந்தையாக இருந்தபோது நம்முடைய தந்தையாக இருக்கலாம், தாயாக இருக்கலாம், பாட்டியாக இருக்கலாம்,
அல்லது தாத்தாவாக இருக்கலாம், அல்லது நம்முடைய அந்த பங்கினுடைய குருவாக இருக்கலாம், அல்லது சகோதரியாக இருக்கலாம், பள்ளியிலே படித்த ஆசிரியர்களாக, நாம் படித்த பள்ளியினுடைய ஆசிரியர்களாக இருக்கலாம், அந்த கிராமமாக இருக்கலாம். யாரோ ஒருவர் அல்லது யாரோ சில பேர் இந்த தேவனை நமக்கு அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். கடவுள் இவர்கள் வழியாக தன்னை நமக்கு அறிமுகப்படுத்தி கொண்டார். கடவுள் ஏலியின் வழியாக தன்னை சாமுவேலுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டார். திருமுழுக்கு யோவான் வழியாக இயேசு அந்திரியாவுக்கு தன்னை அறிமுகப்படுத்தினார். அந்திரேயா வழியாக இயேசு தன்னை சீமோனுக்கு தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டார். யாரோ எவரோ வழியாக கடவுள் இயேசு தன்னை நமக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அவர்களுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். நம்முடைய பெற்றோர்கள் மிக முக்கியமாக இதில் பங்கெடுத்திருக்க வேண்டும். நாம் இயேசுவை அறிந்து கொள்வதற்கு நம்முடைய தாய் தந்தை மிகப்பெரிய பங்காற்றிருக்க வேண்டும். நம்முடைய கிராமம், நம்முடைய ஊரில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், பங்கு தந்தையர்கள், சகோதரிகள் இருந்தாலும், இயேசுவை இவர்களை அறிமுகப்படுத்தியிருந்தாலும், நாம் இந்த தேவனை பற்றி கொள்வதற்கும் அறிந்து கொள்வதற்கும் நம்முடைய தாய் தந்தை, நம்முடைய குடும்பத்தார் மிகப்பெரிய பங்காற்றிருக்க வேண்டும். இன்றைக்கு நீங்கள் தாய் தந்தையினுடைய நிலையிலே இருக்கிறீர்கள். தாய் தந்தை என்கின்ற அந்த பொறுப்பிலே இருக்கிறீர்கள். உங்கள் தாய் தந்தை இந்த தேவனை உங்களுக்கு அறிமுகப்படுத்தியது போல, நம்முடைய பெற்றோர்கள் இந்த தேவனை நமக்கு அறிமுகப்படுத்தியது போல, பெற்றோர் நிலையில் இருக்கிற நீங்கள் இந்த தேவனை உங்களுடைய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துகிறீர்களா? இந்த தேவன் யார் என்பதை சொல்லிக் கொடுக்கிறீர்களா? இந்த தேவனுடைய வார்த்தையை படிப்பதற்கு நீங்கள் அவர்களுக்கு உதவியாக இருக்கிறீர்களா? இந்த தேவனை பற்றி தெரிந்து கொள்வதற்கு, இந்த ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்வதற்கு ஒரு தாயாக, தந்தையாக உங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் எப்படி வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவரை அறிமுகப்படுத்துவதில் பெற்றோர்களுடைய கடமை மிக மிக முக்கியமானது. சாமுவேலுக்கு கனவிலே வந்து கடவுள் அழைத்தது போல உங்கள் பிள்ளைகளை கடவுள் அழைக்கப் போவதில்லை. திருமுழுக்கு யோவான் பக்கத்திலே வந்து ஆண்டவர் இயேசு கடந்து சென்ற போது திருமுழுக்கு யோவான் இவர்தான் மெசியா என்று கண் கூட இயேசு போனதை பார்க்கிறபடியாக இயேசு உங்களுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக கடந்து செல்ல போவதில்லை. அப்படி போனால் அவர்கள் இவர்தான் இயேசு என்று தெரிந்து அறிமுகமாகிக் கொள்வார்கள். ஆனால் கடவுள் இன்னொருவர் வழியாகத்தான் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். ஏலியின் வழியாக, திருமுழுக்கு யோவான் வழியாக, அந்திரேயா வழியாக. இன்று உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுள் உங்கள் வழியாகத்தான் தன்னை அறிமுகப்படுத்த விரும்புகிறார். உங்கள் வழியாகத்தான் உங்களுடைய பிள்ளைகளுக்கு தன்னை வெளிப்படுத்த விரும்புகிறார். தான் யார் என்பதை உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுக்க விரும்புகிறார் உங்கள் வழியாக. பிரியமானவர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நிறைய காரியங்களை நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள். இந்த கோர்ஸுக்கு போ, இந்த படிப்புக்கு போ, இந்த வேலை கிடைக்கும், அல்ல இந்த இடத்துக்கு போ, இந்த வேலை கிடைக்கும், இந்த கம்பெனிக்கு போ, இந்த வேலை கிடைக்கும். இதெல்லாம் நாம் அறிமுகப்படுத்துகிறோம். தப்பு கிடையாது, தவறு கிடையாது. பிள்ளைகளுக்கு இது படித்தால் இந்த வேலை கிடைக்கும், இந்த கோர்ஸுக்கு போனால் இது கிடைக்கும், இந்த திறமையை வளர்த்துக்கொண்டா இந்த ஃபியூச்சர் இருக்கும், இந்த இடத்துக்கு போனால் இந்த வேலை கிடைக்கும், அறிமுகப்படுத்துவதிலே தவறு கிடையாது. ஆனால் எனக்கு பிறகு போகும் குழந்தைகளை ஞானத்திலும் அறிவிலும் தெய்வ பக்தியிலும் வளர்ப்பேன் என்று திருமணத்துக்கு முன்பாகவே ஆண்டவருக்கும் திருச்சபைக்கும் வாக்குறுதி கொடுத்தீர்களே, உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் அறிமுகப்படுத்துகிறீர்கள் அந்த தேவனை. அந்த ஆண்டவரை கொடுப்பதற்கு உங்களிடம் ஏதாவது இருக்கிறாரா? சட்டியில் இருந்தால் தான் அகப்பையில் வரும். அந்த தேவனை நீங்கள் அறிமுகப்படுத்த வேண்டும் என்றால் அந்த தேவனை பற்றி உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். ஏன் நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு கடவுளை பற்றி சொல்லுவதில்லை என எனக்கு தெரியாது. விவிலியம் பற்றி எனக்கு தெரியாது, பைபிளை பற்றி எனக்கு தெரியாது, திருச்சபை பற்றி எனக்கு தெரியாது, திருச்சபை சட்டங்களை பற்றி எனக்கு தெரியாது, ஜெபிக்க எனக்கு தெரியாது, மெடிடேட் பண்ண எனக்கு தெரியாது, கடவுளை பற்றி எடுத்து சொல்ல எனக்கு ஒன்றும் கிடையாது. எனவே நான் சொல்வதில்லை. எனக்கு என்ன தெரியும்? மொபைலை பற்றி எனக்கு தெரியும், அதை சொல்லிக் கொடுப்பேன். கோர்ஸை பற்றி எனக்கு தெரியும், அதை சொல்லிக் கொடுப்பேன். நான் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன், இன்ஜினியரிங் பற்றி என் பிள்ளைக்கு சொல்லிக் கொடுப்பேன். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படித்தேன், அதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுப்பேன். நான் வியாபாரம் பண்ணுறேன், அதை பற்றி எனக்கு சொல்லிக் கொடுப்பேன். எனக்கு எது தெரியுமோ அதுதான் சொல்லிக் கொடுக்க முடியும். அப்போ நம்முடைய பிள்ளைகளுக்கு இதை சொல்லிக் கொடுக்க வேண்டும். இதுதான் தேவன்
இவர்தான் நம்முடைய கடவுள் என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்றால் அது எனக்கு தெரிந்திருக்க வேண்டும். இன்னைக்கு பல பெற்றோர்கள் அது செய்வதில்லை. ஏனென்றால் நேரம் கிடையாது என்பது அல்ல, ஐ எம் டூ பிஸி அல்ல, எனக்கு தெரியல, அதனால் சொல்லிக் கொடுக்கிறேன். பிரியமானவர்களே, முதல் செய்தி, உங்கள் வழியாக கடவுள் தன்னை உங்களுடைய பிள்ளைகளுக்கு வெளிப்படுத்த விரும்புகிறார். கடவுள் உங்களை ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்ஸாக, ஒரு கருவியாக பயன்படுத்திக் கொள்ள விரும்புகிறார். இன்னும் பொதுவாக சொல்ல வேண்டும் என்றால், உண்மையை சொல்ல வேண்டும் என்றால், உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய பிள்ளைகளே அல்ல, உங்கள் குழந்தைகள் உங்களுடைய குழந்தைகள் அல்ல. அது இறைவன் கொடுத்தவர், கடவுள் கொடுத்த வரம், கடவுள் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்கள் இந்த பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற ஒரு பொறுப்போடு உங்களிடம் கொடுத்திருக்கிறார். அந்த தேவனையே நீங்கள் சொல்லிக் கொடுக்க மாட்டீங்க. இந்த பிள்ளைகளை யார் கொடுத்தாரோ அந்த தேவனையே நீங்கள் சொல்லிக் கொடுப்பதற்கு, உங்களுடைய பிள்ளைகளை சொல்லிக் கொடுப்பதற்கு நமக்கு நேரமில்லை. அதுக்கு முதல் செய்தி, உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கடவுளை அறிமுகப்படுத்துகிறீர்களா? நான் ஊரில் இருக்கவங்களுக்கெல்லாம் போய் கடவுளை பற்றி சொல்லுங்கள், அதை பற்றி கூட நான் சொல்லலை. உங்களுடைய அன்பியத்தில் இருக்கவங்களுக்கெல்லாம் கடவுளை பற்றி சொல்லுங்கள், அதை கூட நான் சொல்லலை. உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய தலைமுறைக்கு, உங்களை கடந்து உங்களுடைய தலைமுறை வருகிற போது அந்த தலைமுறைக்கு இந்த தெய்வத்தை பற்றி சொல்லிக் கொடுக்குறீங்களா? முதல் செய்தி. இன்றைய வாசகங்கள் நாம் கொடுக்கக்கூடிய இரண்டாவது செய்தி, கடவுளை பற்றி அறிந்து கொண்ட சாமுவேல், கடவுளை பற்றி அறிந்து கொண்ட அந்திரேயா, கடவுளை பற்றி அறிந்து கொண்ட பேதுரு என்ன செஞ்சாங்க? ஓகே, ஜஸ்ட் லிசன். இவர் தான் செம்மறியா? ஓகே. இவர் தான் கடவுள் தான் பேசுகிறாரா? ஓகே, நான் படுத்து தூங்குறேன். அந்திரியை போயிட்டு பேதுக்கு சொல்கிறான், இயேசுவை காணோம், பாரு என்ன பிரச்சனை பார்த்துக்கோ என்று அமைதியாக கடவுள் அறிந்த பின்பு அப்படியே இருந்துட்டாங்களா என்றால் இல்லை. அவர்கள் கடவுளை அறிந்து கொள்ள, இன்னும் தெரிந்து கொள்ள அவர்கள் முயற்சி எடுத்தார்கள். கடவுளை அறிந்து கொள்ள முயற்சி எடுத்தது தான் இரண்டாவது செய்தி. இப்போ நமக்கெல்லாம் கடவுளை பற்றி சொல்கிறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் தெரிந்து கொண்டால் போதாது, அவரை பற்றி இன்னும் அதிகமாக அறிந்து கொள்ள, தெரிந்து கொள்ள நாம் முயற்சி எடுக்கணும். அப்போ இங்கே ஏலி, சாமுவேல் என்ன முயற்சி எடுத்தார்? கடவுளை அறிந்து கொள்ள. பிரியமானவர்களே, சாமுவேல் சொல்லுகிறார், கடவுள் 4வது தடவை அழைக்கிற போது, ஆண்டவரை பேசும் அடியான் கேட்கிறேன். அதான் முயற்சி. ஐ வில் லிசன், ஐ வில் லிசன், நான் கேட்கிறேன். அதான் அவர் எடுத்த முயற்சி. ஆண்டவரை பேசுங்க, நான் இப்போ தூங்குறேன் இல்லை, ஆண்டவரை பேசும். என்னுடைய முயற்சியாக நான் என்ன எடுக்கிறேன்னா, ஐ வில் லிசன் யுவர் வேர்ட், நான் உங்களுடைய வார்த்தையை கேட்பேன். நீங்கள் பேசுங்க, ஐ ஆம் ரெடி, நான் உங்களுடைய வார்த்தையை கேட்பதற்கு தயாராக இருக்கிறேன். உங்களுடைய வார்த்தை கேட்பதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உங்களுடைய வார்த்தை கேட்பதற்கு நான் விரும்புகிறேன். நான் என் தூக்கத்தை விட்டுட்டு நான் உன்னுடைய வார்த்தை கேட்பதற்கு ரெடியாக இருக்கிறேன். அதுதான் முயற்சி சாமுவேல் எடுத்தது. இங்கே அந்திரியை என்ன எடுத்தார்? என்ன முயற்சி எடுத்தார்? இதுதான் கடவுளுடைய செம்மறி என்று திருமுழுக்கு யோவான் சொன்ன முன்னாடி ஓகே என்று அங்கேயே நிற்கவில்லை. திருமுழுக்கு யோவானை விட்டுவிட்டு அந்திரியா இன்னொரு சிகிர இயேசுவை பின்தொடர்ந்தனர். இயேசுவை பின்தொடர்ந்தனர். அதான் முயற்சி. இன்னும் டீப்பாக நம்ம போனோம்னா, இயேசுவை பின்தொடர்ந்த சீடர்களை பார்த்து இயேசு ஒரு கேள்வி கேட்கிறார். என்ன கேள்வி? என்ன தேடுகிறீர்கள்? என்ன தேடுறீங்க? அவர்கள் சொல்லுகிற, நாங்கள் உம்முடைய இடத்தை பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இடத்துக்கு நான் போகணும். இருக்கிற இடத்துல இருந்து நான் இயேசுவை பார்த்துட்டேன் போதும் இல்லை, நான் இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய இடத்துக்கு போகணும். பின்தொடர்ந்தார்கள் 2 சீடர்களும். அந்திரியா தன்னுடைய வீட்டுக்கு போன பின் சீமோன் கிட்ட சொல்றார், நான் இயேசுவை கண்டேன். சீமோன் என்ன பண்றார்? அப்படியா, இயேசு எப்படி இருந்தாரு, என்ன பண்ணாரு, என்ன சொன்னாரு, என்ன சாப்பிட்டீங்க, அதோடு முடிச்சிக்கல. தானும் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று அந்திரியாவோடு சீமோன் இயேசு இருந்த இடத்துக்கு போனார்கள். They are leaving their comfortable zone. அவர்களுடைய இடத்தை விட்டு இயேசு இருக்க இடத்துக்கு போனதுதான் முயற்சி. ஆண்டவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இயேசு இருக்க இடத்துக்கு போகணும். நான் இருக்கிற இடத்திலேயே நான் இயேசுவை அறிந்து கொள்வேன் அல்ல, நான் இருக்கிற இடத்திலே நான் இயேசு பற்றி தெரிந்து கொள்வேன் அல்ல, இயேசு எங்கே இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு நான் போக வேண்டும்.
இப்போ நீங்கள் ஒருத்தர் கூட பழகணும், ஒருத்தர் கூட பேசணும் அப்படின்னா 2 காரியம் நடக்கணும். ஒன்று, கணவன் மனைவி வச்சுப்போம், திருமணம் ஆகிறது, புதிதாக கணவன் புதிதாக மனைவி வீட்டுக்கு வரீங்க, குடும்ப வாழ்க்கையை தொடங்குறீங்க. உங்கள் கணவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் மனைவி என்ன செய்யணும்? அது தெரியாமல் தான் 30 வருஷமாக குப்பையை கொட்டிட்டு இருக்கோம். உங்கள் கணவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் என்ன செய்யணும்? மனைவி பேசணும். மனைவி பற்றி கணவன் தெரிந்து கொள்ள வேண்டும், மனைவியோடு பேசணும். 2 பேரும் பேசாமல் இருந்தால் எப்படி ஒருவர் தெரிந்து கொள்ள முடியும்? பேசணும். சாமுவேல் சொல்லுகிறார், ஆண்டவரே நீங்கள் பேசுங்க, நான் கேட்கிறேன், நீங்கள் பேசினாதான் நீங்கள் யாருன்னு சொல்லி நான் தெரிந்து கொள்ள முடியும். அவர் பேசுகிறார். 2வது, ஒருவரை பற்றி நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவர் கூட இருக்கணும். கணவன் ஒரு திசையில் மனைவி ஒரு திசையில் இருந்து கொண்டு பழக முடியாது. வாங்க பழகணும் அப்படின்னு கூப்பிடணும், இல்லைங்களா? வாங்க பழகணும்னு சொல்லி பிரியமானவர் உடன் இருக்க வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டும், உடன் இருக்கணும். 2 பேரும் தனித்தனி ரூமில் இருந்துக்கிட்டு பேசியிருந்த போத உடன் இருக்க வேண்டும். ஆக அந்திரியாவும் பேதுரும் அவர் இருந்த இடத்துக்கு போனாங்க, இயேசு இருந்த இடத்துக்கு போனாங்க. அந்திரியா அவர்களோடு தங்கினார். இன்னைக்கு வாசகத்தை படித்தோம், அன்னைக்கு அவர்களோடு தங்கினார். அப்போ ஒருவரை தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் அவருடைய இடத்துக்கு போகணும். நான் ஆலயத்துக்கே வரமாட்டேன், நான் பூசைக்கே வரமாட்டேன், நான் இருந்த இடத்துலையே கடவுளை நம்புவேன். நான் வீட்டில் இருந்து கொண்டே பூசையை பார்ப்பேன், நான் வீட்டில் இருந்து கொண்டு யூடியூப்பை பார்ப்பேன், நான் யூடியூப்பை பார்த்துட்டு நான் பூசையில் பங்கெடுப்பேன். நான் ஆண்டோடைய இல்லத்துக்கு வரமாட்டேன், தேவ ஆலயத்துக்கு வரமாட்டேன், ஆண்டோடைய பரிசுத்தமான இடத்துல வந்து நான் ஜெபிக்க மாட்டேன். கடவுள் எங்கும் இருந்திருக்கிறார், எங்கும் நிறைந்திருக்கிறார், அந்த கடவுளை நான் பார்த்துப்பேன். பிரியமானவர்களே, தேவன் இருக்கக்கூடிய இடமாக திருச்சபை நாம் கொடுத்திருக்கிற இடம் தேவாலயம், இந்த இடம். அப்போ இந்த இடத்துக்கு வர வேண்டும், இந்த இடத்தில் வந்து ஜெபிக்க வேண்டும். அது எப்படி? ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். அப்படி என்றால் கொஞ்சம் தான் தெரிந்து கொள்ள முடியும், கொஞ்சம் தான் அறிந்து கொள்ள முடியும். நாம் எந்த அளவுக்கு அடிக்கடி ஆண்டவரை சந்திக்கிறோமோ அந்த அளவுக்கு ஆண்டவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். அப்போ நாம் எத்தனை தடவை நம்முடைய பர்சனல் ப்ரேயருக்காக ஆலயத்தை தேடி போகிறோம்? இந்த ஆலயத்துக்கோ எந்த ஆலயத்துக்கோ ஆலயத்தை தேடி போய் எவ்வளவு நேரம் அமருகிறோம், எவ்வளவு நேரம் தங்குகிறோம், எவ்வளவு நேரம் ஆண்டவரோடு பேசுகிறோம்? பூசை பார்த்துன்னு அடுத்த இறுதி பாடல் முடிவதுக்குள்ள கோயில் காலி ஆயிடுது, இறுதி பாடல் முடிவதுக்குள்ள கோயில் காலி ஆயிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்? பூசை முடிஞ்ச ஒரு 10 நிமிஷம் நம்மளால் ஜெபிக்க முடியல, பூசைக்கு முன்னாடி வந்து ஒரு 10 நிமிஷம் ஆராதனையிலே பங்கெடுக்க முடியல. அப்போ பூசை என்பது எனக்கு என்ன? ஒரு கடமை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு பூசை கடமை. பிரியமான திருப்பலிக்கு முன்பாக என்னை தயாரிக்க ஒரு 10-15 நிமிடங்கள் எனக்கு வேண்டும். அதனால தான் அந்த ஆராதனை வைத்திருக்கிறார்கள். திருப்பலி முடிந்த உடனே ஓடுவதல்ல. நாம் என்ன ரன்னிங் ரேஸாக போகிறோம்? வீட்டில் போயிட்டு அப்படி என்ன பண்ண போகிறோம்? அப்போ திருப்பலி முடிந்து என்னுடைய உள்ளத்துக்குள் வந்த தேவனை நினைத்து நான் திருப்பலி முடிந்து ஒரு 5 நிமிடங்கள் 10 நிமிடங்கள் ஜெபித்து விட்டு செல்வதான பர்சனல் ப்ரேயர். இட் இஸ் நாட் பர்சனல் ப்ரேயர், இது கம்யூனிட்டி ப்ரேயர். இப்போ நம்ம நடந்து கொண்டு கம்யூனிட்டி ப்ரேயர், குழுவாக ஜெபிக்கிறோம். வாட் இஸ் யுவர் பர்சனல் ப்ரேயர்? நீங்கள் தேவனோடு எப்படி தொடர்பு கொண்டிருக்கிறீங்க? நீங்கள் தேவனோடு எப்படி பேசுகிறீங்க? நீங்கள் தேவனோடு எவ்வளோ நேரம் உட்காரீங்க? அந்திரேயா இயேசுவோடு தங்கினார், இயேசு இருந்த இடத்துக்கு போனார். அப்போ 2வது விஷயம் என்னென்னா, எவ்வளவு பேர் நாம் ஆண்டோட இல்லத்தில் வந்து தங்கி ஜெபிக்க முயற்சிக்கிறோம்? ரொம்ப ஒரே வார்த்தை சொல்ல போனால், how much time you are giving for your personal prayer? உடைய தனிப்பட்ட ஜபத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? பூசைக்கெல்லாம் வரீங்க, சந்தோஷம். தனிப்பட்ட ஜபம், தனிப்பட்ட விதமாக இயேசுவோடு பேசுவது, தனிப்பட்ட விதமாக அவருடைய இல்லத்திலே தங்குவது, இது 2வது செய்தி. இறுதியாக பிரியமானவர்களே, ஆண்டோடைய ஆலயமாக நாம் மாற வேண்டும். இயேசுவை அறிந்து கொண்டோம், இயேசுடைய இடத்துக்கு நாம் வந்தோம், இயேசுடைய இடத்துல வந்து ஆண்டோடு நாம் பேசுகிறோம். ரிசல்ட் என்ன? நான் இயேசு பற்றி தெரிஞ்சுக்கிட்டேன், இயேசுடைய இல்லத்தில் வந்து நான் பர்சனல் ப்ரேயர்லாம் பண்ணுறேன். வாட் ஷுட் பி த ரிசல்ட்? இதெல்லாம் செய்கிறேன், என்ன ரிசல்ட்டு பார்க்கணும்? ஒரு காரியத்தை நம்ம செய்யணுமோ அதுக்குண்டான ரிசல்ட் இருக்கணும், இல்லையா? அப்போ இந்த இயேசுவை அறிந்து கொள்வது, கடவுளை அறிந்து கொள்வது, கடவுளை அறிந்து கொள்ள முயற்சி எடுப்பதெல்லாம் எங்கே என்னை கொண்டு போய் விட வேண்டும் என்றால், நானே கடவுளுடைய ஆலயமாய் மாற வேண்டும். கடவுளுடைய ஆலயத்திலே இன்னொருவர் கடவுளை பார்க்க முடியும். இந்த ஆலயத்துக்கு வருகிறவர் யாரை பார்ப்பாங்க? கடவுளை பார்ப்பாங்க. அப்போ நானே கடவுளுடைய ஆலயமாக மாறினால் எனக்குள் யாரை பார்ப்பார்கள்?
கடவுளை பார்ப்பார்கள். அப்போ நானே நடமாடும் ஆலயமாக மாறுகிறேன். கடவுளை அறிந்து கொண்டு கடவுளை அறிவதற்கு முயற்சிக்கிற போது நானே கடவுளுடைய ஆலயமாக மாறுகிறேன். அதான் 2வது வாசகத்தில் பவுலிடிய சொல்கிறார், நீங்கள் கடவுளுக்குரியவர்கள், கடவுள் உங்களை விலை கொடுத்து வாங்கி இருக்கிறார். நாம் பொருள் வாங்கி, ஏதாவது மொபைல் வாங்கி யாராவது அப்படியே கீழே போட்டாங்க, உங்கள் மொபைல் கீழே போட்டாங்கன்னா எவ்வளோ கோபம் வருது. பையன் போட்டால் கூட கணவர் அப்பா கோபப்பட மாட்டார். மனைவி கீழே போட்டாங்கன்னா முடிஞ்சிச்சு கதை இல்லையா? எவ்வளோ காஸ்ட்லியான மொபைல், எவ்வளோ விலை கொடுத்து நான் வாங்கியிருக்கேன், அதை போய் கீழே படி உடச்சிட்டியே, சண்டை தான் வரும். பிரியமான ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறேன். நீங்கள் உங்கள் மொபைலை விலை கொடுத்து வாங்கினீங்க. எதை கொடுத்தீங்க? விலையா எதை கொடுத்தீங்க? பணம். ஆண்டவர் எதை கொடுத்தார் நம்மை வாங்குவதற்கு? உயிரை கொடுத்து. மொபைல் வாங்கிறதுக்கு அவ்வளோ கவலைப்படுறீங்க, கீழே உடஞ்சிச்சு, கிராச் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் விலை கொடுத்து நம்மை வாங்கியிருக்கிறார். உங்கள் உடலால் பாவம் செய்கிறீங்களே, பவுலடியை கேட்குறார், உடலால் பாவம் செய்கிறீங்களே, பரத்தமைக்கு போகிறீங்களே, உங்களுடைய உடலால் இச்சையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களே, உங்களுடைய உடலை கரைப்படுத்திக் கொள்கிறீர்களே, நான் என்னுடைய உடலை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து உங்கள் வாங்கியிருக்கிறேன், நீங்கள் உங்களுடைய உடலை பரத்தமைக்கு கொடுக்குறீங்க. அந்த வார்த்தை அங்கே இருக்குது 2வது வருஷத்தில் நாம் படித்தோம். பரத்தமைக்கு கொடுக்குறீங்க அப்படின்னு பாவத்துக்கு நம்மை கொடுக்கிறோமே. கடவுள் உங்களை விலை கொடுத்து வாங்கியிருக்கிறார். நீங்கள் கடவுளுடைய ஆலயம் என்று உணர மாட்டீங்களா? நீங்கள் கடவுளுடைய தேவ ஆலயம் என்று நீங்கள் நம்ப மாட்டீங்களா? நீங்கள் எத்தகைய புனிதத்தோடு வாழணும் என்று உங்களுக்கு தெரியாதா? இந்த கேள்விதான் பவுலிடியை கேட்கிறார். அப்போ நாம் கடவுளை அறிந்து கொண்டு கடவுளோடு அனுபவித்து நாம் கடவுளுடைய ஆலயமாக மாறுவது தான் இன்றைய வழிபாடு நமக்கு தருகிற செய்தி.